இப்போ இந்த பரிசுத்தவான் சீர்பொருந்தும் பொருட்டு தான் சபைக்குள்ள யாரை வச்சிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர், போதகர், இவங்கெல்லாம் ஏன் அந்த ஆர்டர், அந்த ஒழுங்கு ஏன் வச்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சபை வளர்றதுக்கு மாத்திரம் இல்லை, சபை சீர்படுத்துறதுக்கு. இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு தேவனே எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நாங்கள் எவன் வார்த்தையும் கேட்க வேண்டியதில்லை, யாருக்கும் அடங்கி இருக்க வேண்டியதில்லை, எந்த சபைக்கும் நாங்கள் போக வேண்டியதில்லை, கர்த்தரே எங்கள் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா சொல்லுவாங்க. நாங்கள் ஆராய்ச்சிக்கிடுறோம். ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிறாரு, நீ எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், ஆனால் நாங்கள் எங்கேயும் தொழுது கொள்ளுவோம், மலையிலையும் தொழுது கொள்வோம், மேட்டிலையும் தொழுது கொள்வோம், 2 பேர் கூட நான் கடவுள் அங்கே இருக்கிறார் அப்படி நிறைய வசனங்களை நிறைய கோத்துக்கிட்டு கோயிலுக்கே போண்டியதில்லைன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்கு அவன் யாருக்கிட்ட அடங்கி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் உள்ள ஊழியம் அவனுக்கு தேவை. யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பரிசுத்தவான் சீர் பொருந்துறதுக்கு, அவனை சீர்படுத்துறதுக்கு. என்னதான் பரிசுத்தவான் என்று பெயர் எடுத்தாலும் கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கு. நான் எல்லாம் சீர்பட்டுட்டேன், அவன் பெர்ஃபெக்ட் சொல்லுவானா, அவன் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, வேற இருக்க வேண்டிய இடம் வேற.